முக்கிய செய்திகள். மத்திய நிதியமைச்சர் பதவியை நாளை ராஜினாமா செய்கிறார் பிரணாப் முகர்ஜி. அனைத்து கட்சிகளும் தன்னை ஆதரிக்க வேண்டும் என்று கோரிக்கை. நூறு நாள் திட்டத்தில் ஜெயலலிதா அறிவித்த கூலி உயர்வு மோசடியானது. தொழிலாளர்களுக்கு குறைவான சம்பளத்தை கொடுத்துவிட்டு மீதி பணத்தை கொள்ளையடிக்கும் அதிமுகவினர். சிறுவாணி ஆற்றில் அணை கட்ட முயற்சித்தால் அரிசி காய்கறி அனுப்ப முடியாது. கேரளாவிற்கு தமிழக லாரி உரிமையாளர்கள் எச்சரிக்கை. தனியார் நிறுவன கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுவன் பலி. நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீஸ் தடியடி. வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜிக்கு பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரணாப் முகர்ஜிக்கு அந்த கூட்டணியில் உள்ள மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நீங்கலாக மற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இது தவிர சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் பிரணாப் முகர்ஜியை ஆதரிக்கின்றன. இதனால் பிரணாப்பின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று தமது சொந்த ஊருக்கு செல்வதற்காக பிரணாப் முகர்ஜி கொல்கத்தா சென்றார். அங்கு செய்தியாளரிடம் பேசிய பிரணாப் முகர்ஜி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மம்தா பானர்ஜி தமக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ইউপিএর বাইরে থেকে সাপোর্ট করছেন, যেমন এসপি, সমাজবাদী দল বা বিএসপি, তারাও আমাকে সমর্থন করেছেন। ইউপিএর বাইরের কিছু দল, যেমন ভারতবর্ষের মার্ক্সবাদী কমিউনিস্ট পার্টি, অল ইন্ডিয়া ফরওয়ার্ড ব্লক, জেডিইউ, শিবসেনা, তারাও আমাকে সমর্থন করেছে। আমার প্রার্থনা, যারা এখনো সিদ্ধান্ত নেননি, যারা সিদ্ধান্ত নিয়েছেন তারা তাদের দলের সিদ্ধান্ত অনুযায়ী ভোট দেবেন। যারা সিদ্ধান্ত নেননি তাদের কাছে আমার অনুরোধ, তারা ইউপিএর প্রার্থীকে সমর্থন করুন। இதைத் தொடர்ந்து தனது சொந்த கிராமத்திற்கு சென்ற பிரணாப் முகர்ஜி வீட்டில் உள்ள தனது தாய் தந்தையின் படத்தின் முன்பு நின்று வணங்கி ஆசி பெற்றார். நாளை தனது நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ள பிரணாப் முகர்ஜி 28ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இதைத் தொடர்ந்து எம்பி, எம்எல்ஏக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு திரட்டுவதற்காக நாடெங்கும் பிரணாப் முகர்ஜி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்களை சந்திக்க இந்த மாதம் 30ஆம் தேதி பிரணாப் முகர்ஜி சென்னை வர இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவர்கள் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கக்கூடாது என்று அந்த கட்சியின் தலைவர் சரத் யாதவ் தடை விதித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இதேபோன்று பீகார் மாநில ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்தவர்கள் கட்சியின் மாநில தலைவர் நிதிஷ்குமாரை ஆலோசிக்காமல் பேசக்கூடாது என்று சரத் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த ஒரு பிளவும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். कल से बयान आया है, मैं वो भी अपील करूंगा कि ये बिगर मेरे पूछे बयान किसी तरह का ना दे। यदि मान लो बिहार का मामला है तो वहां नीतीश जी से बात करके बयान दे। ये मैं जो बोला हूं परसों वो अधिकृत है पार्टी की। பாஜக சார்பில் நிறுத்தப்படும் பிரதமர் வேட்பாளர் மதச்சார்பற்றவராக இருக்க வேண்டும் என்ற நிதிஷ்குமார் கருத்து தெரிவித்திருந்தார். இதனால் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவர்கள் சிலர் பாஜகவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. 100 நாள் தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு 132 ரூபாயாக கூலி உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஜெயலலிதாவின் அறிவிப்பு கேலிக்கூத்தாக உள்ளது.
வீட்டில் ஒருவருக்கு வேலை என்ற அடிப்படையில் 100 நாள் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறது. இதற்காக அனைத்து மாநிலங்களுக்கும் ஆண்டுக்கு பல 100 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கி வருகிறது. இதில் வேலை செய்பவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 119 ரூபாய் என கூலி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு செயல்படுத்தாமல் மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளும் ஆளாளுக்கு சுருட்டிக் கொள்கின்றனர். தமிழ்நாட்டில் 100 நாள் திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு வெறும் 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை மட்டுமே கூலி வழங்கப்படுகிறது. 50 பேர் வரை வேலை செய்தால் 100 பேர் பணியாற்றியதாக பொய்க்கணக்கு எழுதி அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து முறைகேடு செய்து இந்த திட்டத்தில் ஊழல் செய்து வருகின்றனர். நாங்கள் போய் அட்டையை பார்க்கும்போது அட்டையே கிடையாது. கிருது போய் அம்மா என்னான்னு ஒரு மறிக்கிற போது உங்களுக்கு இல்லைன்னு மறுநாள் நாங்கள் கேட்குறம்போது உங்களுக்கு ஒரு வாரம் வேலை பார்த்ததில் உங்களுக்கு 40 ரூபா தான் எங்களுக்கு சம்பளம், அதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்ட்டு நாங்கள் போராடினோம். இந்த ஊழலை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாள்தோறும் போராட்டம், சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை கூலி தொழிலாளர்கள் நடத்தி வருவது ஜெயலலிதாவின் செவிகளுக்கு எட்டவில்லையா என்பது சமூக ஆர்வலர்களின் கேள்வி. இந்த திட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தற்போது வெறும் 60 ரூபாய் மட்டுமே கூலி வழங்கிவிட்டு மற்ற பணத்தை சுருட்டிக் கொள்ளும் அதிமுக பிரமுகர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது கூலி உயர்வு அறிவித்திருக்கிறார். மக்களை முட்டாளாக்கும் வகையில் 119 ரூபாயாக வழங்கப்பட்டு வந்த கூலியை 132 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று ஜெயலலிதா அறிவிப்பு செய்திருப்பது கேலிக்கூத்தாக உள்ளது. மத்திய அரசு கொடுக்கும் 119 ரூபாயை ஒழுங்காக அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் வழங்கினாலே போதும். ஆனால் 50 பேருக்கு வேலை கொடுத்து 60 ரூபாய் மட்டுமே கூலி வழங்கும் அதிமுக பிரமுகர்கள் 100 பேருக்கு வேலை கொடுத்ததாகவும் 119 ரூபாய் ஊதியம் வழங்குவதாகவும் கள்ளக்கணக்கு எழுதுவதை நிறுத்த வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த 100 நாள் வேலையில கோவிலாங்குளம் ஊராட்சியில் போன வாரம் நாங்கள் எங்கள் ஜனங்கள், இந்த பகுதி ஜனங்கள் போய் வேலை செய்யும் போது சின்ன தவறு நடந்து ரைடு வந்திருக்காங்க பெரிய அதிகாரிகள். ஒரு குறிப்பிட்ட கார்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாரம் முழுவதும் காசு இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு போராட்டத்தை இந்த 40 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னதால அது மீண்டும் எங்களுக்கு 40 ரூபா கொடுத்தது தப்பு, கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினோம். சிறுவாணி ஆற்றில் அணை கட்ட முயற்சி செய்தால் கேரளாவிற்கு பொருட்களை ஏற்றிச் செல்ல மாட்டோம் என தமிழக லாரி உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர். கோவை நகரின் குடிநீர் தேவையை சிறுவாணி ஆறு பூர்த்தி செய்கிறது. மேலும் சிறுவாணி அணை மூலம் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் ஏராளமான நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. சிறுவாணி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதி கேரளாவில் உள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் சிறுவாணி அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும். இந்த தண்ணீரை தடுக்கும் வகையில் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அட்டப்பாடி என்ற இடத்தில் புதிய அணை கட்ட கேரளா திட்டமிட்டுள்ளது. அணை கட்டினால் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த், திமுக தலைவர் கருணாநிதி உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கேரளாவின் முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே தமிழக லாரி அதிபர்கள் சங்கமும் கேரளாவிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளது. இதுபற்றி நாமக்கல்லில் இன்று செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் நல்லதம்பி, சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசு முயற்சி செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றார். அப்படி அணை கட்டினால் தமிழ்நாட்டிலிருந்து எந்தவித பொருட்களும் கேரளாவிற்கு அனுப்பாத வகையில் லாரி போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். கேரள அரசானது உடனடியாக இந்த சிறுவாணி மற்றும் பவானி ஆறுகளிலே குறுக்கே கட்டப்பட்டிருக்கின்ற தடுப்பணைகளை நிறுத்தாவிட்டால் நாங்கள் வன்மையாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு எங்களது லாரிகளை கேரளாவிற்கு அனுப்ப மாட்டோம் என்று கூறிக்கொள்கின்றோம். அதே போல கேரளாவிலிருந்து ஒரு லாரிகளை கூட தமிழகத்துக்கு அனுப்ப மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கேரளாவிற்கு வேண்டிய அரிசி, பருப்பு, காய்கறிகள், மாமிசத்திற்கு வேண்டிய ஆடு, மாடுகள் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது. சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் நிறுவனத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினார்கள். இதில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் அந்த தொகுதி எம்எல்ஏ தன்னையும் கைது செய்யுமாறு ஆவேசமாக கூறி வேனில் ஏறினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மதுரவாயல் பகுதியில் நேற்று ஒரு சிறுவன் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்தான்.
இதையடுத்து அந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் அந்த பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளரை கைது செய்து கம்பெனியை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை கண்டித்தும் அவரது பெற்றோர் மற்றும் அந்த பகுதி மக்கள் இன்று திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடம்பு ஃபுல்லா வெந்து கை கால் வெந்து அவசப்பட்டு நோய்வாய்ப்பட்டு எவ்வளவு பெத்து வளர்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருப்போம். எடுத்து போய் அநியாதையா ஒரு ரசாயன கழிவு நீர் தொட்டில அநியாயமா ஒரு பாதுகாப்புல தொட்டில விழுந்து உயிரை விட்டுடுச்சு. அந்த குழந்தை நிலைமை இந்த பாடுபடுத்திப்போம் போராடுது. அதுக்காக தான் இவ்வளவு குடும்பம் வந்து பாடுபடுறாங்க. இதனால் ஆத்திரமடைந்த காவல்துறை அதிகாரிகள் கண்மூடித்தனமாக பொதுமக்களை லத்தியால் அடித்து விரட்டினர். இதில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ பீமாராவ் காவல்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லை. எனவே எம்எல்ஏ பீமாராவ் தன்னையும் கைது செய்யுமாறு கூறி போலீஸ் வேனில் ஏறியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சாலை மறியலில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை மதுரவாயல் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடைபட்டது. சர்வதேச நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மன்மோகன் சிங் இன்று இரவு நாடு திரும்புகிறார். மெக்சிகோவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாடு மற்றும் பிரேசிலில் நடைபெற்ற Rio+20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்டார். மெக்சிகோவில் உள்ள லாஸ் கேபோஸ் நகரில் G20 நாடுகளின் 7வது உச்சி மாநாட்டில் அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, சீனா, பிரான்ஸ், மெக்சிகோ உள்ளிட்ட 20 நாடுகள் கலந்து கொண்டன. இந்த மாநாட்டில் ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் பொருளாதார சிக்கல்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக 7 நாடுகளில் ஏற்பட்டுள்ள யூரோ பிரச்சினை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் பிரேசிலில் நடைபெற்ற Rio+20 உச்சி மாநாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழிற்சாலைகளால் ஏற்படும் மாசு ஆகியவை குறித்து இதில் பங்கேற்ற பல நாட்டு தலைவர்கள் விவாதித்தனர். இந்த மாநாடுகளில் கலந்து கொண்ட பிரதமர் மன்மோகன் சிங் அமெரிக்க அதிபர் ஒபாமா, சீன பிரதமர் வென்ஜியாபோ ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவையும் சந்தித்து தமிழர்களின் மீள் குடியேற்றம் குறித்து மன்மோகன் கேட்டறிந்தார். இந்நிலையில் தனது 8வது நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் இன்று இரவு இந்தியா திரும்புகிறார். சென்னை கொருக்குப்பேட்டையில் 4 மாத குழந்தை கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது தாத்தா கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் குழந்தையை கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அந்த தாத்தா கொருக்குப்பேட்டை அம்பேத்கர் நகர் 3வது தெருவைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவரது மனைவி கோமதி. இவர்களது 4 மாத குழந்தை கோகுல். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு திடீரென மாயமான குழந்தை கோகுல் மறுநாள் வீட்டு பின்புறம் உள்ள கழிவுநீர் கால்வாயில் பிணமாக கிடந்தது. இதுகுறித்து ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தியதில் ராஜேஷின் சித்தப்பா கருணாகரன் கடைசியாக குழந்தையை தூக்கிச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து கருணாகரனை போலீசார் கைது செய்தனர். ராஜேஷின் தாயாரும் கொல்லப்பட்ட குழந்தையின் பாட்டியுமான குப்பம்மாளுக்கும் தனக்கும் கள்ளத் தொடர்பு இருந்ததாகவும் இதற்கு இடையூறாக இருந்ததால் குழந்தையை கடத்தி கட்டையால் அடித்து கொலை செய்ததாகவும் கருணாகரன் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். ஆத்தூர் அருகே கோழி பண்ணையில் பயங்கர தீ விபத்து. 5000 கோழி குஞ்சுகள் நெருப்பில் பொசுங்கிய பரிதாபம். கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற நாணய கண்காட்சி. ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டுகளிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.